சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு உலகம் தழுவிய மதத்தை உருவாக்குவதற்கான வழி. கலிஃபோர்னியா, 28 ஜனவரி 1900. கடவுளின் ஒளியை நம்மீது பொழியாத எந்த தேடலுமே மனித இதயத்திற்கு நெருக்கமானதாக இருப்பதில்லை. பழங்காலத்திலும் சரி, தற்காலத்திலும் சரி, ஆன்மா, கடவுள், மனிதனின் விதி இவைகளை பற்றிய ஆராய்ச்சிகளைப் போல் வேறெந்த ஆராய்ச்சியிலும் மனித சக்தி இவ்வளவு அதிக அளவில் செலவாகவில்லை. நமது தினசரி வேலைகள், முன்னேற்ற ஆர்வங்கள், அலுவல்கள் இவற்றில் நாம் எவ்வளவுதான் மூழ்கி இருந்தாலும் இந்த நமது மிகப்பெரிய போராட்டங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஓர் இடைவெளி வருகிறது. மனம் ஒரு நிமிடம் நிற்கிறது. இந்த உலகத்திற்கு அப்பால் உள்ள ஏதோ ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறது. சில வேளைகளில் புலன்களுக்கு அப்பால் உள்ள உலகின் தரிசனம் அதற்கு கிடைக்கிறது. அதனை அடைய வேண்டும் என்ற போராட்டம் உடனே தொடங்குகிறது. எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் இப்படியே தான் இருந்து வந்திருக்கிறது. மனிதன் அப்பால் காண விரும்புகிறான், விரிவடைய துடிக்கிறான். முன்னேற்றம், பரிணாமம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே, அவையெல்லாம் மனிதனின் விதியை தேடல், கடவுளை தேடல் என்ற அந்த ஒரு தேடலை வைத்தே எப்போதும் அளவிடப்பட்டு வந்திருக்கிறது. எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சமுதாய போராட்டங்களே பல்வேறு சமுதாய அமைப்புகளாக வெளிப்படுகின்றன. அதுபோல் மனிதனின் ஆன்மீக போராட்டமே பல்வேறு மதங்களாக வெளிப்படுகின்றன. இந்த சமுதாய அமைப்புகள் இடைவிடாமல் போட்டியிலும் சண்டையிலும் ஈடுபட்டிருப்பது போல் மதங்களும் ஒன்றோடொன்று இடைவிடாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு மட்டுமே வாழ உரிமை இருக்கிறது என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். இயன்ற வரையில் எளியவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அந்த உரிமையை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். இப்போது தென்னாப்பிரிக்காவில் இத்தகைய கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அதுபோலவே ஒவ்வொரு மதப்பிரிவும் வாழும் உரிமை தனக்கு மட்டுமே உண்டு என்ற உரிமை கொண்டாடியிருக்கிறது. இவ்வாறு மனிதனுக்கு அளவற்ற பேறுகளை கொடுத்திருப்பதும் மதம்தான், மிகுந்த துன்பத்தை கொடுத்திருப்பதும் மதம்தான் என்பது நமக்கு தெரிகிறது. அமைதியையும் அன்பையும் அதிகமாக அள்ளி தெளித்திருப்பதும் மதம்தான். அதே வேளையில் மிக பயங்கரமான வெறுப்பை விதைத்திருப்பதும் மதம்தான். மனித சகோதரத்துவத்தை சிறப்பாக காட்டியிருப்பதும் மதம்தான். மனிதர்களுக்கு இடையே கொடிய பகைமையை வளர்த்திருப்பதும் மதம்தான். தர்மஸ்தாபனங்களையும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மிருகங்களுக்கும் மருத்துவமனைகளையும் அதிக அளவில் ஏற்படுத்தியதும் மதம்தான். உலகையே இரத்த வெள்ளத்தில் அதிகமாக மூழ்கடித்ததும் மதம்தான். அதே வேளையில் அங்கே ஓர் அடிப்படை சிந்தனை ஓட்டம் தொடர்ந்து இருப்பதை நாம் காண்கிறோம். ஒத்துப்போகாத, முரண்பட்ட இந்த பல்வேறு பிரிவுகளுக்கிடையே சமரசம் காண தத்துவ அறிஞர்கள், மத ஒப்புமை ஆராய்ச்சியாளர்கள் என்று எல்லோருமே எவ்வளவோ முயல்கிறார்கள், இன்னும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளில் இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றன. ஆனால் உலகத்தை பொறுத்தவரையில் இந்த முயற்சிகள் தோல்வியையே கண்டன. எல்லா நெறிகளும் வாழ அனுமதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நெறிக்கும் உள்ளடங்கிய ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே உலக நன்மைக்காக அவை வளர உதவ வேண்டும் என்ற கருத்துக்களுடன் கூடிய சில மதங்கள் மிக பழங்காலத்திலிருந்தே நம்மிடம் வந்துள்ளது. தற்காலத்திலும் அதே கருத்து நிலவுகிறது. அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இந்த முயற்சிகள் நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எப்போதும் பயன் தருவதில்லை, திறனை வெளிக்காட்டுவதில்லை. அது மட்டுமல்ல, இன்னும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், சில வேளைகளில் பூசல்களில்தான் அதிகமாக நாம் இறங்கிவிடுகிறோம். ஒருதலைபட்சமாக சிந்திப்பதை விட்டுவிட்டு சற்று பொது அறிவு கண்ணோட்டத்துடன் பார்த்தோமானால் உலகின் சிறந்த மதங்கள் அனைத்திலும் உத்வேகமான உயிரூட்டும் சக்தி இருப்பது விளங்கும். இது எங்களுக்கு தெரியாது என்று சிலர் சொல்லலாம். ஆனால் தெரியாது என்கின்ற சாக்குப்போக்கு செல்லாது. வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது, எனவே வெளி உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்பவன் மன்னிக்கத்தக்கவன் அல்ல. உலகின் மத சிந்தனைகளுடைய போக்கை அறிந்தவர்களுக்கு உலகத்தின் சிறந்த மதங்களில் ஒன்று கூட அழியவில்லை என்பது நன்றாக தெரிந்திருக்கும். அது மட்டுமல்ல,
அவை ஒவ்வொன்றும் முன்னேறி கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் அதிகரிக்கின்றனர், முஸ்லிம்கள் பெருகி வருகின்றனர், இந்துக்கள் வேரூன்றி கொண்டிருக்கின்றனர். யூதர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது. அவர்கள் அதிகரிப்பதும் உலகமெங்கும் பரவி வருவதும் யூத மதத்தை விரிவுபடுத்துவதற்கு உதவுகிறது. மிக பழைய சிறந்த மதங்களுள் ஒன்று மட்டுமே பரவாமல் சுருங்கிவிட்டது. அது பழங்கால பாரசீகர்களின் மதமான பார்சி மதம். முஸ்லிம்கள் பாரசீகத்தை வென்றபோது இந்த மதத்தை சேர்ந்த சுமார் 1,00,000 பேர் இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார்கள். சிலர் பாரசீகத்திலேயே தங்கிவிட்டார்கள். பாரசீகத்தில் இருந்தவர்களின் எண்ணிக்கை முஸ்லிம்களின் இடைவிடாத கொடுமை காரணமாக மிகவும் குறைந்து இப்போது கிட்டத்தட்ட 10,000 பேர்களே இருக்கிறார்கள். இந்தியாவில் சுமார் 80,000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கஷ்டம் இருக்கிறது. யாரையும் மதமாற்றம் செய்து அவர்கள் தங்கள் மதத்தில் சேர்த்து கொள்வதில்லை. இந்தியாவில் குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ள இவர்களும் நெருங்கிய உறவில் மனம் செய்து கொள்ளும் கொடிய வழக்கத்தின் காரணமாக எண்ணிக்கையில் அதிகரிப்பதில்லை. இந்த ஒரு மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களும் வாழ்கின்றன, பரவுகின்றன, வளர்ந்து கொண்டிருக்கின்றன. உலகின் சிறந்த மதங்களெல்லாம் மிக புராதனமானவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் எந்த புதிய சிறந்த மதமும் தோன்றவில்லை. அது மட்டுமல்ல, உலகின் ஒவ்வொரு மதமும் கங்கைக்கும் யூப்ரட்டிஸ் நதிக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் தோன்றியிருக்கின்றன என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ ஒரு சிறந்த மதம் கூட தோன்றவே இல்லை. எல்லா மதங்களுக்கும் பிறப்பிடம் ஆசியாதான். தற்கால விஞ்ஞானிகள் சொல்வது போல் தகுதி உள்ளவர்களுக்கே வாழ்வு, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்பது உண்மையானால் இந்த மதங்கள் இன்னும் இருப்பது அவை சிலரால் ஆவது பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவை என்பதையே காட்டுகிறது. இந்த மதங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் இருக்கிறது. இவை பலருக்கு நன்மையை கொடுக்கின்றன. முஸ்லிம் மதத்தை பாருங்கள். தெற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் அது வேகமாக பரவுகிறது. ஆப்பிரிக்காவிலோ காட்டுத்தீ போல் பரவி கொண்டிருக்கிறது. பௌத்த மதம் மத்திய ஆசியா முழுவதிலும் பரவிய வண்ணம் இருக்கிறது. யூதர்களைப் போலவே இந்துக்களும் மதமாற்றம் செய்வதில்லை. இருந்தாலும் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுள் சிலர் இந்து மதத்தின் பழக்க வழக்கங்களை படிப்படியாக ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட இந்துக்களைப் போல் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்தவ மதம் பரவி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் அது பரவுவதில் முயற்சிக்கு தகுந்த பலன் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. கிறிஸ்தவர்களின் முயற்சியில் ஒரு பெரிய குறை இருக்கிறது. மேலே இயக்கங்கள் அனைத்திலும் உள்ள குறைதான் அது. எந்திரமே முக்கால்வாசி சக்தியையும் விழுங்கி விடுகிறது. அதாவது மதத்தை பரப்புவதில் அவர்களது விதி விலக்குகளே அதிகமாக இருக்கிறது. மத பிரச்சாரம் ஆசிரியர்களுக்கு மட்டுமே கைவந்த கலை. அமைப்புகள், சமுதாய இயக்கங்கள், படைகள், அரசாங்கங்கள் இவற்றில் மேலை நாட்டினர் திறமைசாலிகள்தான். ஆனால் மத பிரச்சாரத்தில் அவர்கள் ஆசிரியர்களின் அருகில் நெருங்க முடியாது. அது எப்போதும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே எப்போதும் கைவந்த கலையாக இருந்து வந்திருக்கிறது. ஆசிரியர்கள் அதிகமாக விதிவிலக்குகளை பொருட்படுத்துவதில்லை. இந்த சிறந்த மதங்களெல்லாம் இருப்பதும் பரவுவதும் வளர்வதும் நாம் மனித இன வரலாற்றில் காணும் உண்மை. இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. எல்லாம் வல்லவரும் கருணை கடலுமான இறைவன் இந்த மதங்களில் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் அழிய வேண்டுமென்று விரும்பியிருந்தால் அது நெடுங்காலத்திற்கு முன்பே நிறைவேறியிருக்கும். இந்த மதங்களில் ஒன்றுதான் உண்மை, மற்றவை போலிகள் என்பது உண்மையாக இருந்திருந்தால் அந்த மதம் இதற்குள் உலகம் முழுவதும் பரவியிருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. எந்த ஒரு தனி மதமும் உலகம் முழுவதையும் ஆக்கிரமிக்கவில்லை. எல்லா மதங்களுமே சில காலங்களில் முன்னேறுகின்றன, சில வேளைகளில் பின்னடைகின்றன. இதை நினைத்து பாருங்கள். உங்கள் நாட்டில் 6 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 2 கோடி பேர் மட்டுமே எல்லாவிதமான மதங்களையும் பின்பற்றுகிறார்கள். ஆகவே தொடர்ந்த முன்னேற்றம் என்பது இல்லை. புள்ளி விபரம் எடுத்தால் எல்லா நாடுகளிலுமே மதங்கள் சில வேளைகளில் முன்னேறுவதையும் சில வேளைகளில் பின்னடைவதையும் காணலாம். மத பிரிவுகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. தங்கள் மதமே உண்மையானது,
தங்கள் மத நூலில்தான் கடவுள் எல்லா உண்மைகளையும் அறிவித்திருக்கிறார் என்றும் உரிமை கொண்டாடுவது உண்மையானால் இத்தனை மத பிரிவுகளுக்கு காரணம் என்ன? ஒரே நூலை ஆதாரமாக கொண்டு 50 வருடங்களில் 20 மத பிரிவுகள் தோன்றுகின்றன. கடவுள் எல்லா உண்மையையும் சில நூல்களில் தெரிவித்திருந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொள்வதற்காக அவர் அவற்றை தந்திருக்க மாட்டார். ஆனால் நாம் அடித்து கொள்கிறோம். ஏன் அப்படி? மதம் பற்றிய எல்லா உண்மைகளும் நிறைந்த ஒரு நூலை கடவுள் தந்தால் கூட அதனால் நமக்கு பயனொன்றும் இருக்காது. ஏனென்றால் அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு பைபிளையும் பல்வேறு கிறிஸ்தவ மத பிரிவுகளையும் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்கு தோன்றியபடி பைபிளை அர்த்தம் செய்து கொண்டு தாங்கள் மட்டுமே அதை புரிந்து கொண்டிருப்பதாகவும் மற்றவர்கள் கூறுவதெல்லாம் தவறு என்றும் சொல்கிறார்கள். எல்லா மதங்களுடைய விஷயமும் இதுதான். முஸ்லிம்கள், பௌத்தர்கள் இவர்களுடைய மதங்களில் பல பிரிவுகள் இருக்கின்றன. இந்து மதத்திலோ நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன. ஆன்மீக விஷயங்களில் மனிதர்கள் எல்லோரையும் ஒரே கருத்து உடையவர்களாக ஆக்குவது முடியாத காரியம் என்று காண்பிப்பதற்காகத்தான் இந்த உண்மைகளை எடுத்து சொன்னேன். அதற்காக செய்த முயற்சிகள் இதுவரை வெற்றி பெற்றதில்லை, இனியும் வெற்றி பெறப் போவதில்லை. இன்று கூட ஒருவன் ஒரு கொள்கையை தொடங்குகிறான். அதை பின்பற்றுபவர்களிடமிருந்து அவன் 20 மைல் சென்றால் போதும், அதற்குள் அவர்கள் 20 புதிய பிரிவுகளை தோற்றுவித்து விடுவார்கள். இது எப்போதும் நடந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். எல்லோரையும் ஒரே வகை கருத்துக்களை பின்பற்ற செய்வது முடியாத காரியம். இது வெளிப்படையான உண்மை. இப்படி இருப்பதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் எந்த மத பிரிவுக்கும் விரோதி அல்ல. மத பிரிவுகள் இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அவை மேன்மேலும் பெருக வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏன்? நீங்களும் நானும் எல்லோரும் ஒரே எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பித்தால் சிந்திக்க எண்ணங்களே இல்லாமல் போய்விடும் என்பதால்தான். 2 அதற்கு மேற்பட்ட சக்திகளின் மோதல்தான் ஒரு பொருளின் இயக்கத்திற்கு காரணம் என்பது நமக்கு தெரியும். அதுபோல் எண்ணங்களின் மோதலே, சிந்தனையின் வேறுபாடே சிந்தனையை வெளிப்படைய செய்கிறது. நாம் அனைவரும் ஒரே மாதிரி சிந்திப்பதானால் எகிப்திய மம்மிகளைப் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அதற்கு மேல் எதுவும் இல்லை. வேகமாக ஓடும் ஜீவநதியில்தான் சுழல்கள் இருக்கும். தேங்கி நிற்கும் நீரில் சுழல் இருக்காது. மதங்கள் அழிந்துவிட்டால் மத பிரிவுகளும் இருக்காது. பிறகு எங்கும் அமைதி, மையான அமைதிதான். ஆனால் மனித குலத்திற்கு சிந்தனை சக்தி இருக்கும் வரை மத பிரிவுகளும் இருந்தே தீரும். வேறுபாடே உயிரோட்டத்தின் அறிகுறி. அது இருந்தேயாக வேண்டும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு மத பிரிவுகள் பெருக நான் பிரார்த்திக்கிறேன். அப்போது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கென்று சொந்தமான பாதை இருக்கும். அவர்களது சொந்த சிந்தனை முறை இருக்கும். ஆனால் இது ஏற்கனவே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த வழியிலேயே சிந்தனை செய்கிறோம். ஆனால் நமது இந்த இயற்கையான போக்குக்கு எப்போதும் தடை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. நேரடியாக வாளை பயன்படுத்தவில்லை என்றால் வேறு வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நியூயார்க்கின் பிரபலமான மத பிரச்சாரர்களுள் ஒருவர் சொல்வதை கேளுங்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டை வென்றேயாக வேண்டும், ஏனெனில் அங்கே கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு அது ஒன்றே வழி என்று கூறுகிறார். பிலிப்பைன்ஸ் நாட்டினர் கத்தோலிக்கர்கள். அந்த மத பிரச்சாரகர் அவர்களை பிரெஸ்பிட்டேரியர்களாக்க விரும்புகிறார். அதற்காக தனது இனத்தினர் மீது இந்த கொடிய கொலை பாவத்தை சுமத்தவும் அவர் தயாராக இருக்கிறார். என்ன பயங்கரம்! இத்தனைக்கும் இந்த மனிதர் அமெரிக்காவில் உள்ள பிரபல மத பிரச்சாரர்களுள் ஒருவர், நிறைய படித்தவர். இத்தகைய ஒருவர் இப்படி வெட்கமின்றி பிதற்றுகிறார். உலகம் என்ன ஆவது? அவரை உற்சாகப்படுத்த ஒரு கூட்டமும் இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். இதுவா நாகரிகம்? இது புலியின் வெறித்தனம், மனிதனை தின்னும் ஆதிவாசிகளின் இரத்த தாகம். அது புதிய பெயரிலும் புதிய சூழ்நிலைகளிலும் வெளிவருகிறது. வேறு எதுவாக இருக்க முடியும்? இப்போதே இப்படி இருந்தால் ஒவ்வொரு பிரிவினரும் மற்ற பிரிவினரை அடியோடு ஒழிப்பதற்கு தங்களால் ஆன முயற்சிகளை எல்லாம் செய்த பழங்காலத்தின் பயங்கரத்தை நினைத்து பாருங்கள். வரலாறு அதை காட்டுகிறது.
நம் உள்ளே உள்ள புலி உறங்கிக் கொண்டிருக்கிறது, சாகவில்லை. வாய்ப்பு கிடைத்தால் போதும், அது தாவி பாய்ந்து தன் கொடூரத்தை காட்ட தவறுவதில்லை. கண்ணுக்கு தெரிகின்ற வாள் போன்ற ஆயுதங்களை விட பயங்கரமான ஆயுதங்களான அலட்சியம், சமுதாய வெறுப்பு, சமுதாயத்திலிருந்து விலக்குதல் போன்றவை இருக்கின்றன. நாம் சிந்திப்பதைப் போலவே சிந்திக்காத மக்கள் மீது நாம் பிரயோகிக்கின்ற இந்த ஆயுதங்கள் பயங்கரமான ஆயுதங்களிலெல்லாம் பயங்கரமானவை. ஒவ்வொருவரும் ஏன் நம்மைப் போலவே சிந்திக்க வேண்டும்? ஒரு காரணமும் எனக்கு தெரியவில்லை. நான் பகுத்தறிவு உடையவனாக இருப்பேனானால் அவர்கள் நான் சிந்திப்பது போலவே சிந்திக்காதது எனக்கு மகிழ்ச்சியையே அளிக்க வேண்டும். மயானம் போன்ற இடத்தில் வாழ நான் விரும்பவில்லை. மனிதர்கள் வாழும் உலகில் ஒரு மனிதனாகவே வாழ விரும்புகிறேன். சிந்திப்பவர்கள் வேறுபடத்தான் வேண்டும். சிந்தனையின் முதல் அடையாளம் வேறுபாடை. நான் சிந்தனையாளனாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் கொண்ட சிந்தனையாளர்களுக்கு இடையே வாழ்வதைத்தான் விரும்புவேன். இத்தனை வேறுபாடுகளும் எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் அதன் மறுப்பு பொய்யாகத்தான் இருக்கும். முரண்பட்ட கருத்துக்கள் ஒரே சமயத்தில் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இந்த கேள்விக்குத்தான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் முதலில் உங்களை ஒன்று கேட்கிறேன். உலகின் மதங்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையா? மதங்களின் உன்னதமான சிந்தனைகள் பொதியப்பட்டுள்ள அந்த போர்வைகளை, புற தோற்றங்களை நான் சொல்லவில்லை. பலவிதமான கட்டிடங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு சடங்குகள், வேறுபட்ட நூல்கள், இவற்றை பற்றி நான் சொல்லவில்லை. நான் குறிப்பிடுவது ஒவ்வொரு மதத்தினுடைய மைய கருத்தையே. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மைய கருத்து இருக்கிறது. இந்த மைய கருத்து மதத்திற்கு மதம் வேறுபடலாம். ஆனால் அவை முரண்பட்டவையா? அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையா அல்லது ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவையா என்பதே கேள்வி. நான் சிறுவனாக இருந்தபோதே இதை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். அன்று முதல் இன்று வரை அதை ஆராய்ந்து வருகிறேன். அதில் நான் கண்ட முடிவு உங்களுக்கு சற்று உதவியாக இருக்கும் என்பதால் அதை உங்கள் முன் வைக்கிறேன். என்னை பொறுத்தவரை மதங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல, ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவை. ஒவ்வொரு மதமும் மகத்தான பிரபஞ்சம் தழுவிய உண்மையின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறது. அதற்கு உரு கொடுப்பதிலும் உதாரணங்களை காட்டி விளக்குவதிலும் தன் ஆற்றல் முழுவதையும் ஈடுபடுத்துகிறது. ஆகவே இது இணைப்பு முயற்சியே தவிர விளக்க முயற்சி அல்ல. இதுதான் கருத்து. ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல மதங்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு மேலான கருத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த கருத்துக்களுடன் பல்வேறு லட்சியங்களை இணைக்கிறது. இவ்வாறு தான் மனித குலம் முன்னேற்ற பாதையில் செல்கிறது. மனிதன் ஒருபோதும் தவறிலிருந்து உண்மைக்கு போவதில்லை, உண்மையிலிருந்து உண்மைக்கு போகிறான். சிறு உண்மையிலிருந்து பெரிய உண்மைக்கு போகிறான். நிச்சயமாக தவறிலிருந்து உண்மைக்கு போவதில்லை. குழந்தை தந்தையை விட சிறந்தவன் ஆகலாம். அதற்காக தந்தை பயனற்றவர் என்றாகுமா? குழந்தை என்பது தந்தையும் அவருடன் வேறு சிலவும் சேர்ந்ததே. குழந்தை பருவத்தில் இருந்த அறிவை விட இப்போதைய நமது அறிவு உயர்வானதாக இருக்கிறது. அதற்காக குழந்தை பருவத்தின் அறிவை இழிவாக நினைக்கலாமா? அது பயனற்றது என்று சொல்லலாமா? குழந்தை பருவ அறிவுடன் ஏதோ அதிகம் சேர்ந்ததுதான் நமது இப்போதைய அறிவு. அது மட்டுமல்லாமல் ஒரே பொருளை பற்றி கிட்டத்தட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்கள் ஒரே பொருளை குறிப்பவைதான். ஒருவன் சூரியனை நோக்கி செல்வதாக வைத்துக்கொள்வோம். முன்னே போக போக அவன் சூரியனை புகைப்படம் எடுத்துக்கொண்டே செல்கிறான். அவன் திரும்பி வந்து அந்த படங்களையெல்லாம் நம் முன் வைக்கிறான். அவற்றுள் எந்த இரண்டும் ஒத்திருக்கவில்லை. ஆனாலும் இவை பல நிலைகளில் எடுக்கப்பட்ட அதே சூரியனின் படங்களே என்பதை யார் மறுப்பார்கள்? இந்த சர்ச்சை 4 கோணங்களிலிருந்து படம் பிடியுங்கள். ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவை எல்லாமே இந்த சர்ச்சைத்தான் குறைக்கும். அதுபோல் நாம் எல்லோருமே ஒரே உண்மையை பல்வேறு கோணங்களிலிருந்து பார்க்கிறோம். இந்த கோணங்கள் நமது பிறப்பு, கல்வி, சூழ்நிலை போன்றவற்றை பொறுத்து வேறுபடுகிறது. சூழ்நிலைகள் அனுமதிக்கின்ற அளவு உண்மையை நாம் காண்கிறோம்.
அந்த உண்மையை நமது உள்ளத்தின் வண்ணம் பூசுகிறோம், நமது அறிவால் புரிந்து கொள்கிறோம், நமது மனதால் கிரகிக்கிறோம். அந்த உண்மையில் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான், எந்த அளவுக்கு கிரகித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்குத்தான் அறிந்து கொள்ள முடியும். மனிதனுக்கு மனிதன் வேறுபாட்டிற்கும் முரண்பாடான கருத்துக்களுக்கும் இதுதான் காரணம். இருந்தாலும் நாம் எல்லோரும் பிரபஞ்சம் தழுவிய அந்த ஒரே உண்மையை சேர்ந்தவர்களே. ஆகவே கடவுளின் அரசாங்கத்தில் மனிதகுலத்தின் நன்மைக்காக செயல்படுகின்ற வெவ்வேறு சக்திகளே இந்த மதங்கள் என்பதுதான் என் கருத்து. இவற்றுள் ஒன்று கூட அழிய முடியாது, ஒன்றை கூட அழிக்கவும் முடியாது. இயற்கை சக்திகள் எதையும் அழிக்க முடியாதது போல் இந்த ஆன்மீக சக்திகளையும் அழிக்க முடியாது. ஒவ்வொரு மதமும் வாழ்ந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். சில நேரங்களில் முன்னேற்றமும் சில நேரங்களில் பின்னடைதலும் இருக்கலாம். சில வேளைகளில் அதன் புற பகட்டுகள் பல தகர்ந்து விடலாம். சில வேளைகளில் அது பகட்டுகளால் நிறைந்து காணப்படலாம். ஆனால் அதன் மைய கருத்து எப்போதும் அப்படியே இருக்கிறது, அது அழிவதில்லை. ஒவ்வொரு மதமும் கொண்டிருக்கும் லட்சியமும் அழிவதில்லை. ஆகவே எல்லா மதங்களும் தெரிந்தே முன்னேற்ற பாதையில் நடைபோடுகின்றன. எல்லா நாடுகளின் தத்துவ அறிஞர்களும் பிறரும் கனவு கண்ட உலகம் தழுவிய மதம் ஏற்கனவே இருக்கிறது, அது இங்கே இருக்கிறது. உலகம் தழுவிய சகோதரத்துவம் போலவே உலகம் தழுவிய மதமும் ஏற்கனவே இருக்கிறது. பல நாடுகளில் சுற்றிய உங்களுள் பலர் ஒவ்வொரு நாட்டிலும் சகோதர சகோதரிகளை காணவில்லையா? உலகம் முழுவதிலும் நான் கண்டிருக்கிறேன். சகோதரத்துவம் ஏற்கனவே இருக்கிறது. சிலர் அதை காணவில்லை. அவர்கள்தான் புதிய சகோதரத்துவம் வேண்டும் என்று தொண்டை கிழிய கத்தி ஏற்கனவே இருப்பதையும் கெடுக்கிறார்கள். உலகம் தழுவிய மதமும் ஏற்கனவே இருக்கிறது. பல்வேறு மதங்களின் புரோகிதர்களும் பிரச்சாரர்களும் சிறிது நேரம் வாயை மூடிக்கொண்டாலே போதும். உலகம் தழுவிய மதம் இருப்பது நமக்கு தெரியும். அதை நாம் அறியாமல் செய்வது புரோகிதர்கள்தான். அது நமக்கு தெரிந்துவிட்டால் அவர்களின் பிழைப்பு கெட்டுவிடும். ஒவ்வொரு நாட்டிலும் புரோகிதர்கள் பழமைவாதிகளாக இருப்பதை பார்ப்பீர்கள். ஏன் அப்படி? அவர்களுள் மக்களை வழிநடத்தி செல்பவர்கள் மிகவும் குறைவு. பலரும் மக்களால் வழிநடத்தப்படுபவர்களாக, மக்களின் அடிமைகளாக, வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். அது உலர்ந்தது என்று நீங்கள் சொன்னால் அவர்களும் அது உலர்ந்தது என்பார்கள். அது கருப்பு என்று சொன்னால் அதற்கும் ஆமாம் போடுவார்கள். மக்கள் முன்னேறினால் புரோகிதர்களும் முன்னேறியே தீர வேண்டும். அவர்கள் பின்தங்க முடியாது. ஆகவே அவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு இப்போது புரோகிதர்களை குறை கூறுவதே வழக்கமாக போய்விட்டது. உங்களை குறை கூறுங்கள், அவரவர் தகுதிக்கு ஏற்றதுதான் கிடைக்கும். மக்களுக்கு புதிய முன்னேற்ற கருத்துக்களை போதித்து அவர்களை முன்னேற்ற விரும்பும் புரோகிதர்களின் கதி என்ன ஆகும்? ஒருவேளை அவரது பிள்ளைகள் பட்டினி கிடக்க நேரும், அவர் கந்தலை கட்டிக்கொள்ள நேரும். நம்மை ஆள்கின்ற சட்டங்களுக்கு அவர்களும் கட்டுப்பட்டவர்களே. நீங்கள் முன்னேறுகிறீர்களா? முன்னேறுங்கள், நல்லது என்பார்கள் அவர்கள். பொதுமக்களின் கருத்திற்கு பயப்படாத சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் உண்மையை பார்க்கிறார்கள், உண்மையை மட்டுமே மதிக்கிறார்கள். உண்மை அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அவர்களால் முன்னேறுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் பின்னால் திரும்பி பார்ப்பதே இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் மனிதர்கள் யாரும் இல்லை, கடவுள் மட்டுமே உண்டு. அவரே அவர்களுக்கு வழிகாட்டும் ஒளி. அவர்கள் அந்த ஒளியை பின்பற்றுகிறார்கள். மார்மன் பிரிவை சேர்ந்த ஒருவரை இங்கே சந்தித்தேன். தங்கள் நெறியில் சேரும்படி அவர் என்னை வற்புறுத்தினார். அவரிடம் நான், உங்கள் கருத்துக்களை நான் மிகவும் மதிக்கிறேன், ஆனால் சில விஷயங்களில் நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கிறது. நான் ஒரு துறவியர் சங்கத்தை சேர்ந்தவன். நீங்களோ பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் நம்பிக்கை உள்ளவர்கள். போகட்டும், நீங்கள் ஏன் இந்தியாவிற்கு போய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று கேட்டேன். அவர் சற்று திகைப்புற்று, திருமணத்திலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்களோ பல பெண்களை மணப்பதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்படியும் என்னை உங்கள் நாட்டிற்கு போய் பிரச்சாரம் செய்ய சொல்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு நான், இந்திய மக்கள் யார் எந்த மத கருத்தை எடுத்து சொன்னாலும் கேட்பார்கள். நீங்கள் இந்தியாவிற்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முதல் காரணம்,
நான் பல பிரிவுகள் இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டவன் என்பது. இரண்டாவதாக, இந்தியாவில் உள்ள சிலர் தற்போது இருக்கும் நெறிகளால் திருப்தி அடையவில்லை. இதனால் அவர்கள் மதத்தில் ஈடுபடாமலேயே இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் உங்களை பின்பற்றலாம் என்று பதிலளித்தேன். மத பிரிவுகள் இருக்கின்ற அளவுக்கு மக்கள் மதத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். பல வகை உணவு நிறைந்த ஹோட்டலில் எல்லா வகை ருசி உள்ளவர்களும் பசியாறலாம். ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் மத பிரிவுகள் பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போதுதான் அதிகமானோர் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மக்களுக்கு மதத்தில் பிரியமில்லை என்று நினைக்காதீர்கள். அதை நான் நம்பவில்லை. மக்களுக்கு வேண்டியதை மத பிரச்சாரர்களால் கொடுக்க முடியவில்லை. நாத்திகன், உலகாயுதன் என்றெல்லாம் முத்திரை குத்தப்பட்ட ஒருவன் தனக்கு தேவையான உண்மையை அளிக்கின்ற ஒருவனை சந்திப்பானானால் சமுதாயத்தின் சிறந்த ஆன்மீகவாதியாக மாறக்கூடும். நாம் நமக்கு பிடித்தபடிதான் சாப்பிட முடியும். உதாரணமாக, இந்துக்களாகிய நாங்கள் கைகளால் சாப்பிடுகிறோம். எங்கள் விரல்கள் உங்களுடைய விரல்களை விட அதிக நெகிழ்ச்சித்திறன் உடையவையாக இருக்கின்றன. உங்களால் எங்களைப் போல் விரல்களை பயன்படுத்த முடியாது. உணவு கிடைத்தால் மட்டும் போதாது, அதை சொந்த வழியில் நாம் சாப்பிட முடியவும் வேண்டும். நமக்கு ஆன்மீக சிந்தனைகளை தந்தால் மட்டும் போதாது, அதை நமது வழிக்கு ஏற்ப தர வேண்டும். அவை நமது மொழியில், நமது ஆன்மாவின் மொழியில் தரப்பட வேண்டும். அப்போதுதான் அவை நமக்கு திருப்தி தரும். எனது மொழியில் பேசுபவன் வந்து உண்மையை எனது மொழியில் தந்தால் அதை நான் உடனே புரிந்து கொள்கிறேன். என்றென்றைக்குமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு பெரிய உண்மை. மனித மனம் பல நிலைகளில் உள்ளது, பல வகைப்பட்டது. ஆதலால் மதங்களின் வேலை மிகவும் கடினம் என்பது நமக்கு தெரிகிறது. ஒருவன் சில கோட்பாடுகளை உருவாக்குகிறான். அந்த மதம் மனிதகுலம் முழுவதையும் திருப்திப்படுத்தக்கூடியது என்று தீர்மானமாக கூறுகிறான். கையில் ஒரு சிறிய கூண்டை எடுத்துக்கொண்டு கடவுளின் மிருகக்காட்சி சாலையான இந்த உலகில் வந்து, கடவுள், யானை, மற்ற எல்லாமே இந்த கூண்டிற்குள் தான் போக வேண்டும். யானையை துண்டு துண்டாக வெட்ட வேண்டியிருந்தாலும் அது இந்த கூண்டிற்குள் தான் போயாக வேண்டும் என்கிறான். சில நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு நெறி இருக்கலாம். அதை பின்பற்றுபவர்கள் எல்லோரும் இந்த நெறியை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இடமில்லையே என்று சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. அவர்களை துண்டு துண்டாக வெட்டியாவது உள்ளே சேர்த்து கொள்வோம். அவர்கள் உள்ளே வராவிட்டால் என்னவாகும் தெரியுமா? அதோகதிதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சற்று நின்று நிதானித்து மக்கள் ஏன் நம்மை கவனிக்கவில்லை என்று யோசிக்கின்ற பிரச்சாரகனையோ நெறியையோ இதுவரை நான் பார்த்ததில்லை. அதற்கு பதிலாக மக்கள் கெட்டவர்கள் என்று மக்களை சபிக்கிறார்கள். மக்கள் ஏன் என் வார்த்தைகளை கேட்பதில்லை? அவர்கள் உண்மையை காணுமாறு செய்ய என்னால் ஏன் முடியவில்லை? அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் என்னால் ஏன் பேச முடியவில்லை? என்னால் ஏன் அவர்களின் கண்களை திறக்க முடியவில்லை என்று அவர்கள் கேட்பதே இல்லை. நிச்சயமாக அவர்கள் அறிய வேண்டியது ஏராளம் உள்ளது. அவர்களது போதனைகளை மக்கள் கவனிக்கவில்லை என்றால் அவர்கள் சபிக்க வேண்டியது தங்களையே தவிர மக்களை அல்ல. ஆனால் குற்றம் எப்போதும் மக்கள் மீதுதான் சுமத்தப்படுகிறது. எல்லோருக்கும் ஏற்புடையதாக தங்கள் நெறியை விரிவாக்க அவர்கள் முயல்வதில்லை. எனவே ஏன் இவ்வளவு குறுகிய மனப்பான்மை இருக்கிறது என்பதும், உண்மையின் ஒரு பகுதி தானே முழு உண்மை என்று ஏன் அறிவித்துக் கொள்கிறது என்பதும், எல்லைக்கு உட்பட்ட ஒரு சிறிய பகுதி தானே எல்லையற்றது என்று ஏன் பறைசாற்றிக் கொள்கிறது என்பதும் இப்போது நமக்கு புரிகிறது. தவறான சிந்தனைகளின் காரணமாக இந்த சில 100 வருடங்களில் தோன்றிவிட்ட சிறு சிறு நெறிகளை நினைத்து பாருங்கள். கடவுளை பற்றிய எல்லையற்ற உண்மை முழுவதும் தங்களுக்கே உரிமையானது என்று அவை என்ன மூர்க்கத்தனமாக உரிமை கொண்டாடுகின்றன? இந்த ஆணவத்தை என்னவென்பது? இது எதையாவது காட்டுகிறது என்றால் அது மனிதர்களின் வீண் பகட்டை மட்டுமே. இப்படிப்பட்ட ஆரவாரங்கள் எப்போதும் தோல்வியே காண்கின்றன என்பதில் ஆச்சரியமில்லை. கடவுளின் அருளால் அவை எப்போதும் தோல்வியே அடையவும் செய்கின்றன. இதில் முஸ்லிம்கள் கரை கண்டவர்கள். அவர்களது முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியும் வாளின் மூலமே செய்யப்பட்டது. ஒரு கையில் குரான், மறு கையில் வாள். குரானை ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் ஒளிந்து போ, உனக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் அவர்களின் வழி.
அவர்களுடைய வெற்றி எவ்வளவு மகத்தானதாக இருந்தது என்பதை வரலாறு சொல்கிறது. 600 வருட காலம் யாராலும் அவர்களை தடுக்க முடியவில்லை. ஆனால் அதன் பிறகு அவர்கள் அலறியடித்து கொண்டு இதை நிறுத்தி கொள்ள நேர்ந்தது. இதே முறைகளை பின்பற்றினால் மற்ற மதங்களுக்கும் இதே கதிதான். நாம் வெறும் சிறு குழந்தைகள். எப்போதும் மனித இயல்பை மறந்து விடுகிறோம். வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது நம் எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நமது நம்பிக்கையை எதுவும் அசைக்க முடிவதில்லை. ஆனால் வயது ஆக ஆக வேறு விதமாக சிந்திக்கிறோம். மதங்களின் விஷயமும் இப்படித்தான். ஆரம்ப காலத்தில் சிறிது பரவியதும் இனி சில வருடங்களில் மனித குலத்தின் மனத்தையே மாற்றிவிட முடியும் என்று நினைக்கின்றன. மக்களை மதமாற்றுவதற்காக பலவந்தத்திலும் கொலை செய்வதிலும் இறங்குகின்றன. பிறகு வருகிறது தோல்வி. அதன் பிறகு உண்மையை புரிந்து கொள்ள தொடங்குகின்றன. தாங்கள் செய்ய ஆரம்பித்ததில் இந்த மதங்கள் வெற்றி பெறவில்லை என்பதை காண்கிறோம். அதுவும் ஒரு பெரிய பேறுதான். அந்த வெறி கூட்டத்தில் ஒன்று உலகம் முழுவதையும் வென்றிருந்தால் இன்று மனிதனின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அவை வெற்றி பெறாததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனாலும் ஒவ்வொரு நெறியும் ஒரு பெரிய உண்மையின் பிரதிநிதியாக இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு சிறந்த லட்சியம் இருக்கிறது. அதுதான் அந்த மதத்தின் ஆதாரம். ஒரு கதை என் நினைவிற்கு வருகிறது. மனிதர்களை கொல்கின்ற கொடிய அட்டகாசங்களை செய்கின்ற சில அரக்கிகள் இருந்தனர். அவர்களை யாரும் கொல்ல முடியவில்லை. அவர்களின் உயிர் சில பறவைகளில் இருந்தன. அந்த பறவைகளுக்கு ஆபத்து இல்லாதது வரை அந்த அரக்கியரை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கண்டுபிடித்தனர். அதேபோல் நம் ஒவ்வொருவருக்கும் ஓர் உயிர் பறவை இருப்பது போல் உள்ளது. அதில்தான் நம் உயிர் உள்ளது. நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்கிறது. செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அத்தகைய லட்சியத்தின் பணியின் உருவமே. எதை இழந்தாலும் அந்த லட்சியத்தை இழக்காமல் இருந்தால், அந்த பணி தடைபடாமல் இருந்தால் நம்மை எதுவும் அழிக்க முடியாது. செல்வம் வரலாம், போகலாம். மலையளவு துன்பம் வரலாம். ஆனால் அந்த லட்சியத்தை அழியாமல் பாதுகாத்தால் நம்மை எதுவுமே அழிக்க முடியாது. நமக்கு வயது ஏறலாம், 100 வயது ஆகலாம். அந்த பணி மட்டும் நம் இதயத்தில் புத்துணர்வுடன் புதியதாக இருந்தால் நம்மை எது அழிக்க முடியும்? அந்த லட்சியத்தை இழந்துவிட்டால், அந்த பணி தடைபட்டால் நம்மை எதுவுமே காப்பாற்ற முடியாது. உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும் அனைத்து சக்திகளும் கூட நம்மை காப்பாற்ற முடியாது. நாடு என்பது தனிநபர்களின் தொகுதியே தவிர வேறு என்ன? ஆகவே மனிதகுலத்தின் இயல்பில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தனி பணி இருக்கிறது. அந்த நாடு தனது லட்சியத்தில் உறுதியாக இருக்கும் வரை அந்த நாட்டை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அது தன் பணியை உதறிவிட்டு வேறு எதையோ நாடி செல்லுமானால் அதன் வாழ்நாள் குறுகிவிடுகிறது. சீக்கிரத்திலேயே அது அழிந்து விடுகிறது. மதங்களின் விஷயமும் இப்படியேதான். பழைய மதங்களெல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதே அவை தங்கள் பணியை விடாமல் பற்றி கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவற்றின் எல்லா தவறுகளையும் மீறி, கஷ்டங்களையும் மீறி, சண்டைகளை மீறி, சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்ற புற ஓட்டை மீறி அவற்றின் இதயம் ஆரோக்கியமாக உள்ளது. துடித்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த மேலான பணிக்காக அவை தோன்றினவோ அந்த பணியை அவை கைவிடவில்லை. அந்த லட்சியத்தை ஆராய்வது மிகவும் நல்லது. உதாரணத்திற்கு இஸ்லாமை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமை வெறுப்பது போல் கிறிஸ்தவர்கள் வேறு எந்த மதத்தையும் அவ்வளவு வெறுப்பதில்லை. மிக மிக தாழ்ந்த நிலை மதமே இஸ்லாம் என்பது கிறிஸ்தவர்களின் அபிப்பிராயம். ஒருவன் இஸ்லாமை தழுவியவுடன் இஸ்லாமியர்கள் அனைவரும் எந்த வேற்றுமையும் பாராட்டாமல் மனப்பூர்வமாக அவனை தங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறு எந்த மதத்திலும் இதை காண முடியாது. ஒரு செவ்விந்தியன் முஸ்லீமாக மாறினால் துருக்கி சுல்தான் கூட அவனோடு அமர்ந்து உணவு கொள்ள தயங்க மாட்டார். அவன் அறிவுள்ளவனாக இருந்தால் எந்த பதவியை அவன் அடையவும் தடையில்லை. ஆனால் அமெரிக்க நாட்டில் வெள்ளையர்களும் நீக்ரோக்களும் சேர்ந்து பிரார்த்திக்க அனுமதிக்கின்ற ஒரு சர்ச்சை கூட நான் பார்த்ததில்லை.
இஸ்லாம் மதத்திலோ எல்லோரும் சமம். இதை நினைத்து பாருங்கள். இஸ்லாமின் சிறப்பு இது. குரானில் பல இடங்களில் வெறும் லௌகிக கருத்துக்களை காண்கிறோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தங்கள் மதத்தினரிடையே உள்ள செயல்முறை சகோதரத்துவத்தை உலகிற்கு போதிப்பதே இஸ்லாமின் பணி. இஸ்லாமின் சிறப்பு அம்சமே இதுதான். சொர்க்கம், நரகம் போன்ற மற்ற கருத்துக்கள் எதுவும் இஸ்லாம் அல்ல. அவை பின்னால் சேர்க்கப்பட்டவை. இந்துக்களை பொறுத்தவரையில் ஒரே தேசிய கருத்து ஆன்மீகம் என்பதே. கடவுளை பற்றிய கருத்தை விளக்குவதில் இவ்வளவு சக்தியை செலவழித்த மதம் உலகில் வேறு எதுவும் இல்லை. சாஸ்திரங்களும் வேறு எதுவும் இல்லை. உலகியல் தொடர்பு எதுவும் மாசுபடுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் ஆன்மாவை விளக்க முயன்றிருக்கிறார்கள். ஆன்மா தெய்வீகமானதாகத்தான் இருக்க வேண்டும். ஆன்மாவை ஆன்மாவாகவே தவிர மனிதனாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த ஒருமையை உணர்வது, எங்கும் நிறைந்த இறைவனை உணர்வது, இது பற்றித்தான் இந்து மதத்தில் எங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்வது முட்டாள்தனம் என்பது இந்து மதத்தின் கருத்து. அது வெறும் மனித நிலையில் கற்பிக்கப்பட்ட இறை கருத்து. சொர்க்கங்கள் எல்லாம் இப்போது இங்கே இருக்கின்றன. எல்லையற்ற கால வெள்ளத்தில் ஒரு கண நேரம் மற்ற எந்த கண நேரத்தையும் போன்றதே. நாம் கடவுளை நம்பினால் இப்போதே அவரை பார்க்க முடியும். அனுபூதியில் ஏதோ உணர்ந்த பின்தான் மதம் என்பதை ஆரம்பிக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். கோட்பாடுகளை நம்புவதோ, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்வதோ, கருத்துக்களை வெளியிடுவதோ மதம் அல்ல. கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நீ பார்த்திருக்கிறாயா? இதுதான் கேள்வி. இல்லை என்று சொன்னால் அவரை நம்புவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தில் இருப்பாயானால் அவரை அறிய ஏன் பாடுபடக்கூடாது? உலகை துறந்து இந்த ஒரே லட்சியத்திற்காக வாழ்க்கையை ஏன் அர்ப்பணிக்கக்கூடாது? துறவும் ஆன்மீகமுமே இந்தியாவின் 2 சிறந்த கருத்துக்கள். இவற்றில் இந்தியா உறுதியாக இருப்பதால்தான் அதன் தவறுகள் பெரிதாக தெரிவதில்லை. கிறிஸ்தவ மதத்தின் மைய கருத்தும் இதுவேதான். கவனமாக இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். பரலோகம் அருகிலேயே இருக்கிறது. அதாவது உங்கள் மனத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு தயாராக இருங்கள். இந்த ஊக்கம் தளர்வதே இல்லை. மிகவும் கஷ்டமான காலங்களிலும் கூட, மிகவும் மூடநம்பிக்கைகள் நிறைந்த கிறிஸ்தவ நாடுகளிலும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மருத்துவமனைகள் கட்டுவது, இவற்றின் மூலம் கடவுளின் வருகைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள முயன்று கொண்டிருப்பதை நினைவு கூறுங்கள். அந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்கும் வரை அவர்களின் மதம் வாழும். ஒரு லட்சியம் என் மனதில் எழுகிறது. அது வெறும் கனவாகவும் இருக்கலாம். இந்த உலகில் என்றாவது அது செயல்முறையாகுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கடின உண்மைகளிலேயே வாழ்ந்து சாவதை விட கனவு காண்பது சில வேளைகளில் நல்லதுதான். கனவில் ஆனாலும் மேலான உண்மைகள் நல்லவையே. அவை தீய கருத்துக்களை விட நல்லவை. எனவே ஒரு கனவுதான் காண்போமே. மனம் பல படித்தரங்களில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். சிலர் பிரத்யட்ச பகுத்தறிவுவாதிகளாக இருக்கலாம். உருவ வழிபாடு, சடங்குகள் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அறிவுபூர்வமான உறுதியான கருத்துக்களே அவர்களை திருப்திப்படுத்துகின்றன. பியூட்டன் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் வழிபாட்டு கூடத்தில் ஒரு விக்கிரகத்தையோ படத்தையோ கூட இவர்கள் அனுமதிப்பதில்லை. நல்லது. கலையார்வம் கொண்ட சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உன்னதமான கலை வேண்டும். அழகிய வரிகள், கோடுகள், வண்ணங்கள், மலர்கள், உருவங்கள், நிறங்கள் எல்லாம் வேண்டும். கடவுளை காண்பதற்கு மெழுகுவர்த்தி, விளக்குகள் மற்றும் மத சடங்குகளோடு சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருட்கள், சின்னங்கள் இவையெல்லாம் வேண்டும். உங்கள் மனம் அறிவின் மூலம் கடவுளை நாடுவது போல் அவர்கள் இவற்றின் மூலம் நாடுகிறார்கள். பிறகு பக்தன் இருக்கிறான். அவனது ஆன்மா கடவுளுக்காக ஏங்கி அழுகிறது. அவரை போற்றி வழிபடுவதைத் தவிர அவனுக்கு வேறு சிந்தனையே இல்லை. இனி இவர்களிடமிருந்தெல்லாம் தனித்து நிற்கும் தத்துவவாதி இருக்கிறான். என்ன முட்டாள்தனம்! கடவுளை பற்றி எப்படிப்பட்ட கருத்துக்கள் என்று அவன் நினைக்கிறான். இவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. இந்த பல்வேறு மனங்களும் பலதரப்பட்ட வகைகளும் எல்லாம் தேவைதான். லட்சிய மதம் என்ற ஒன்று எப்போதாவது இருக்குமானால்
அது இந்த எல்லா மனங்களுக்கும் வேண்டியதை கொடுக்கும் அளவுக்கு விசாலமாக பெரியதாக இருக்க வேண்டும். அது தத்துவவாதிக்கு தத்துவத்தின் ஆற்றலை தர வேண்டும். வழிபடுபவனுக்கு பக்தனின் இதயத்தை தர வேண்டும். உருவ வழிபாடு செய்பவர்களுக்கு சின்னங்களின் மூலம் கிடைக்கின்ற சிறந்த விளக்கத்தை தர வேண்டும். கவிஞர்களுக்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்த அளவுக்கு உணர்ச்சிகளை தர வேண்டும். இப்படிப்பட்ட விசாலமான மதத்தை உருவாக்குவதற்கு நாம் முதலில் மதங்கள் தோன்றிய காலத்திற்கு போக வேண்டும். அவற்றையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே நமது தாரக மந்திரம் ஏற்றுக்கொள்ளுதல், விலக்குதல் அல்ல, சகிப்புத்தன்மை அல்ல. ஏனென்றால் சகிப்புத்தன்மை என்று நாம் எதை சொல்கிறோமோ அது பொதுவாக தெய்வ நிந்தையாகத்தான் உள்ளது. அதை நான் நம்பவில்லை. நான் ஏற்றுக்கொள்ளுதலையே நம்புகிறேன். நாம் ஏன் சகித்து கொள்ள வேண்டும்? சகிப்புத்தன்மை என்றால் மற்றவர்கள் செய்வது தவறு என்று நான் நினைத்தும் அதை பொறுத்து கொண்டு அவர்களை வாழ விடுவது. நீங்களும் நானும் மற்றவர்களை வாழ அனுமதிக்கிறோம் என்று நினைப்பதே தெய்வ நிந்தை அல்லவா? பழங்கால மதங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவை ஒவ்வொன்றுடனும் இணங்கி அப்படியே வழிபடுகிறேன். அவை ஒவ்வொன்றும் எந்த முறையில் கடவுளை வழிபட்டாலும் அந்த முறையில் நானும் அவர்களுடன் வழிபடுகிறேன். முஸ்லிம்களின் மசூதிக்கு போவேன். கிறிஸ்தவர்களின் சர்ச்சுக்கு சென்று சிலுவையின் முன் முழந்தாளிடுவேன். புத்த விகாரங்களில் சென்று புத்தரிலும் தர்மத்திலும் சரணடைவேன். எல்லா இதயங்களையும் பிரகாசப்படுத்துகின்ற பேரொளியை காண்பதற்காக காடு சென்று தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்துவுடன் தியானம் செய்வேன். இவற்றை செய்வது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தோன்றப்போகின்ற மத சிந்தனைகளுக்காக எனது இதயத்தை திறந்தும் வைத்திருப்பேன். கடவுளின் நூல் முடிந்துவிட்டதா அல்லது தெய்வீக பேருணர்வுகள் தொடர்கின்றனவா? அந்த நூல், உலகின் ஆன்மீக பேருணர்வுகள் நிறைந்த அந்த நூல் அற்புதமானது. பைபிள், வேதங்கள், குரான் என்ற புனித நூல்கள் அனைத்தும் அந்த நூலில் சிறு பக்கங்கள் மட்டுமே. எண்ணற்ற பக்கங்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டியுள்ளது. அவற்றின் வெளிப்பாட்டிற்காக அந்த புத்தகத்தை திறந்தே வைத்திருப்பேன். நாம் நிகழ்காலத்தில் இருக்கிறோம், ஆனால் எல்லையற்ற எதிர்காலத்திற்காக நம்மை தயாராக வைத்திருப்போம். பழங்காலத்தில் இருந்தவற்றை ஏற்றுக்கொள்கிறோம். நிகழ்காலத்தின் ஒளியை அனுபவிக்கிறோம். எதிர்காலத்திற்காக இதயத்தின் எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைத்திருக்கிறோம். பழங்கால தீர்க்கதரிசிகள் அனைவரையும் வணங்குகிறேன். தற்கால மகான்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். எதிர்காலத்தில் வரப்போகின்ற அனைவரையும் வணங்குகிறேன்.